போடு. என்ன இது? முட்டைக்கோஸ் அத்தை. உங்களுக்கு பிடிக்குமேன்னு. ஆ, ஆத்து இலையில போடுறத விட கீழே தான் அதிகமா போடுற. சிக்கனமாவே சமைச்சிருக்க. இப்ப சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்றேன். ம். ம். ருசியும் நல்லா தான் இருக்கு. ம், ம். உனக்கு இவ்வளவு நல்லா சமைக்க தெரியுங்கிறதே எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். மா சூப்பர்மா. ம் கூட்டு பொரியல் எல்லாம் நல்லா இருக்கே. மா தேங்க்ஸ் சொல்லுமா. அப்பதான் நீ பண்ண சமையல் தான் சூப்பர்னு சொல்லிருக்காங்க. காசை வேற மிச்சம் பண்ணிருக்கோம். கண்டிப்பா இம்புட்டு சிக்கனமா இவ எல்லாத்தையும் பண்ணிருக்க மாட்டா. நீ வேணா பாரு. ம். நீ என்ன பார்த்துட்டு நிக்கிற? நீ சமைச்சதை எடுத்துட்டு வந்து போடு. அது எப்படி இருக்குன்னு பாப்போம். என்னடி இத்தனை ஐட்டம் பண்ணி வச்சிருக்கா? என்னது 100 ரூபாய்க்குள்ள சமைச்சு எடுத்து வர சொன்னா ஒரு விருந்துக்கு சமைச்ச மாதிரி சமைச்சு வச்சிருக்கா. எப்படியும் 200-300 ரூபாய் இருக்குமே. எப்படி இது? ம். முருங்கக்காய், பாலப்பூ பொரியல், அப்பளம், வாழைத்தண்டு, கீரை. இதென்ன இது? அது பப்பாளி கேசரி. பப்பாளில கேசரியா? ஓ, அப்படி. என்ன குழம்பு? சாம்பார் தான். தடபுடலான விருந்து தான் வச்சிருக்க. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்றேன். ம் என்னடி இவ்வளவு ஐட்டங்கள்லாம் பண்ணிருக்கா? அம்மா என்னம்மா நீ? ஆ? அப்பத்தோட ரூல்ஸ் என்னன்னே தெரியாம சமைச்சிருக்கா அவ. ஆ. அப்பத்த 100 ரூபாய் கொடுத்து அதுல சிக்கனமா சமைக்க சொல்லுச்சு. இவ என்னடானா அப்பத்தவன் அசத்தணும்னு தாம் தூன்னு காசை அள்ளி அரைச்சிருக்கா. அப்பத்த சொன்ன சிக்கனங்கிற வார்த்தைய மறந்துட்டா போல. இதுல இருந்தே தெரிய வேண்டாம் அவ தோத்துட்டான்னு. ஆ. ரெண்டு பேரும் நல்லா தான் சமைச்சிருக்கிய. இத்தனை ஐட்டம் சமைச்சது சரி, கொடுத்த காசுல எம்பிட்டு பாக்கி வச்சிருக்க? எனக்கு தெரிஞ்சு நீ மேற்கொண்டு காசு போட்டு சமைச்ச மாதிரில இருக்கு. அண்ணா ஆ? நீ அத்தை, நீங்க கொடுத்ததுல செலவு போக 30 ரூபாய் வச்சிருக்கேன் அத்தை. ஆட
ம் 30 ரூபாய் பாக்கி வச்சு இம்புட் ஐட்டம் சமைச்சு அஸ்திபுட்டியே. ம் மா நான் சொன்னல நீ தான் ஜெய் பண்ண. அமுதா, நீ எம்பிட்டு மிச்சம் வச்சிருக்க? மிச்சம் இருக்கா இல்ல? ஏய், மிச்சம் வச்சிருக்கியா இல்லையாடி? எங்க மிச்சம் இருக்க போதும். உன் பொண்டாட்டி மாட்டினாடா. அமுதா புள்ள சிக்கனம் பண்ணாம இப்படி சொதப்பிருச்ச. இந்தாங்க, என்ன இது? நீங்க கொடுத்த 100 ரூபாய். என்னடி சொல்ற? நான் கொடுத்த காசு அப்படியே கொடுக்குற? பின்ன எப்படி சமைச்ச? சொல்லுடி. அப்பதான் அவங்க ஏதோ கதை தான் அளக்குறாங்க போல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கடையில கடன் சொல்லி வாங்கிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க பண்ண இதெல்லாம் வாங்கினா காசு எம்புட் ஆகும். இவங்க ஏதோ நம்மள ஏமாத்துறாங்க. ஏய், வாய மூடுறா. வந்துருவான். நான் பொருள் வாங்க கடைக்கு போனா தானே? போகலையா? நான் நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கொல்லையில போட்டிருக்கிற தோட்டத்துக்கு தான் போனேன். அங்க இருக்கிற முருங்கை மரத்துல இருந்து காய், முருங்கை இலை இது எல்லாத்தையும் பறிச்சு பொரியலும் காயும் பண்ணிட்டேன். ஆத்தா அப்புறம் வாழை மரத்துல இருந்த பூவையும் தண்டையும் எடுத்து அவியல், கூட்டு இதெல்லாம் பண்ணேன். அப்புறம் பப்பாளி மரத்துல இருந்து அந்த பழத்தை எடுத்து அந்த கேசரி பண்ணேன். அப்புறம் நம்ம வீட்டு கோழி போட்ட முட்டையெல்லாம் எடுத்து வச்சிருந்தேன். அதை அவிச்சு வச்சுட்டேன். அம்புட்டுதான். நல்ல சாமர்த்தியமா தான் பண்ணிருக்க. அண்ணா பாத்தியா உனக்கு எப்படிப்பட்ட மருமாவை கிடைச்சிருக்கான்னு? எனக்கு கூட இப்படிப்பட்ட மருமாவை கிடைக்கல. அசத்தி போட்ட கண்ணே. உலகத்துல இருக்க பெரிய பெரிய மேதைகளை, பொருளாதார வல்லுநர்களை இத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது பேரு கூட மாப்பிள்ள, அந்த பேர் என்ன? தற்சார்பு பொருளாதாரம். அதான் 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 தற்சார்பு பொருளாதாரம். அதேனடா மாணிக்கம், எனக்கு தெரியாத பொருளாதாரம். அது ஒண்ணு இல்லாத, அடுத்தவங்கள சார்ந்து இருக்காம நமக்கான விஷயத்த நாமளே உருவாக்குறதுக்கு பேர் தான் தற்சார்பு பொருளாதாரம். அத நாம பண்ணிட்டாவே பற்றாக்குறை குறைஞ்சு விலைவாசி கம்மியா இருந்து பேசிக்கிறாங்க. நாமெல்லாம் விவசாயத்தை மறந்துட்டு நமக்கான விவசாய பொருள்கள் எல்லாம் அடுத்தவன்ட்டையும் அடுத்த மாநிலத்திலையும் கையேந்தி நிக்கிறதுனாலதான் இன்னைக்கு தக்காளி விலை தங்க விலை ஆகி போச்சு. அதான் சரி. மாணிக்கம், நீயும் நல்லா தாண்டா பேசுற. தேங்க்ஸ் அத்தா. அண்ணா அத்தை, நீ சமைச்சது நல்லா இருந்துச்சு, உன் மருமக சமைச்சதுதான் நல்லா இருந்துச்சு. அதே சமயம் உன்னை விட சிக்கனமாவும் இருந்துச்சு, ஆரோக்கியமாவும் இருந்துச்சு. அதே மாதிரி மாணிக்க சொல்ற மாதிரி அது என்ன மாணிக்கம்? தற்சார்பு பொருளாதாரம். அதான், அதுக்கு பேரெல்லாம் தெரியாது. ஆனா நாங்க வச்சவன் வெறுங்கையோட தான் போவான்னு சொல்லுவாங்க. அத பாதிக்கு மேற்பட்டவங்க தப்பா தானே புரிஞ்சுக்கிறாங்க. முருங்கை மரத்துல இருக்கிற சத்து
நம்மள இரும்பு மாதிரி உறுதியா வச்சுக்கும். கடைசி காலத்துல கூட கம்பு உணாம வெறுங்கைய வீசிட்டு நடக்கலாம்ல, அதுதான் அர்த்தம். சமையல்ங்கிறது செலவு பண்ணி செய்யற விஷயம் இல்ல, இருக்கிறத வச்சு சிக்கனமா ஆரோக்கியமா பண்றது. அது உன் மருமவை இன்னைக்கு நிரூபிச்சுட்டா. நம்மள சுத்தி இருக்கிற ஒவ்வொரு விஷயத்திலயும் ஒவ்வொரு நன்மை இருக்கு, அது யாருக்கும் தெரியறது இல்ல. இந்த சமையல் போட்டியிலையும் அமுதா தான் ஜெயிச்சா. ஓகே ஓகே சூப்பர் அத்தை. நமச்சிவாய நமச்சிவாய. அடுத்த போட்டி என்னன்னு தெரிஞ்சுக்க எல்லாரும் ஆவலா இருக்கீங்களா? இப்ப நான் உங்க 2 பேர்கிட்டயும் கேள்வி ஒண்ணு கேட்க போறேன். அதுக்கு யார் பதில் சரியா இருக்குன்னு பார்க்கலாம். என்ன கேள்வியை கேட்கலாமா? இந்த குடும்பத்துக்காக கடவுள் கிட்ட 3 வரம் கேட்கணும்னா என்ன கேப்பிய? அண்ணா முதல்ல நீ சொல்லு. முதல்ல அடமானத்துல இருக்கிற இந்த வீட்டை நான் மீட்கணும்னு கேட்பேன். அடுத்து என் புருஷன் ஆசைப்பட்ட அந்த பள்ளிக்கூடத்தை திருப்பி கொடுக்கணும்னு கேட்பேன். அடுத்து அப்புறம் பழையபடி நம்ம குடும்பம் ஊருக்குள்ள கௌரவமா இருக்கணும். அப்படிதான். அதான் சரி. உங்க அத்தை வரத்தை கேட்டுட்டா, நீ என்ன கேப்ப சொல்லு. நம்ம குடும்பத்துக்காக தான் வாழ்க்கை கொஞ்சம் சித்தப்பாக்கு வேணும். அடுத்து நான் இந்த வீட்டுக்கு வந்து மருமகளா, மனைவியா, மகளா, அண்ணன் மண்டியா, நாத்தனாரா இப்படி எல்லாருக்கும் உறவு முறையா இருந்து நான் பாத்துட்டேன். ஆனா நம்ம குடும்பத்துல ஒருத்தருக்கு மட்டும்தான் நான் இன்னும் எதுவுமே பண்ணல. அது என் மாமனார் கதிரேசன். நான் இந்த குடும்பத்துக்கு வரத்துக்கு முன்னாடி அவங்க இந்த உலகத்தை விட்டே போயிட்டதுனால அவங்களுக்கு பணிவிட செய்யவோ இல்ல கடமைய செய்யவோ இல்ல அவங்க கூட இருக்கிற பாக்கியமா எனக்கு கிடைக்கல. இந்த குடும்பத்துல எனக்கு கிடைக்காத ஒரு உறவுனா அது என் மாமனாரோட உறவுதான். அவங்களே எனக்கு மகனா பொருந்து எனக்கு கிடைக்காத அந்த உறவு மறுபடியும் கிடைக்கணும். அடுத்து நீங்க உங்க மருமகளை குடும்பத்துக்கு நல்ல ஒழுக்கமான மருமகளா இருக்க வழி நடத்துறீங்க. அவங்களோட மருமக என்னையும் நல்ல மருமகளா குடும்பத்துக்கு இருக்கணும்னு சொல்றீங்க. எனக்கு
எனக்கு ஒரு மருமக வருவா. வேற வீட்ல வேற பழக்க வழக்கத்துல வளர்ந்து இந்த வீட்டுக்கு வரவ இந்த வீட்டோட மரியாதை பழக்க வழக்கம் இதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நடந்தா பரவாயில்ல. நடந்துக்கலன்னா அவளையும் நீங்க தான் சரியா நடந்துக்க வைக்கணும். அந்த காலம் வரைக்கும் நீங்க ஆரோக்கியமா இருக்கணும். ஒரு வீட்ல கண்டிப்பான பெரியவங்க இருக்கிற வரைக்கும் தான் குடும்பங்கள் சண்டை சச்சரவு இல்லாம நல்லா இருக்கும். ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா அந்த வீட்ல இருக்கிற பெரியவங்க நீண்ட ஆயுளோட இருக்கணும். அப்படி நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னா நீங்க நீண்ட ஆயுளோட அதுவும் ஆரோக்கியத்தோட இருக்கணும்னு நான் கேட்டுப்பேன். என்ன அண்ணோ, உன் மருமக கேட்ட வார்த்தை எல்லாம் கவனிச்சியா? நீ என்ன கேட்ட? வீடு வேணும், ஸ்கூல் வேணும், நல்ல கௌரவத்தோட வாழணும். ஏண்டே, மொத்தத்துல காசு பணம் வேணும்னு கேட்டிருக்க. காசு பணம் வந்துட்டா எல்லாம் தானா வரப்போகுது. 3 வரம் கேட்க சொன்னா ஒரு வரத்தையே 3ஆ பிரிச்சு கேட்டிருக்க. உருப்படியா வரம் கூட கேட்க தெரியல. ஆனா அவளை பாரு, செல்வத்தோட பெருசா ஆரோக்கியத்தை கேட்டிருக்கா. நான் பார்க்காத உறவை கேட்டிருக்கா. தனக்கு எதுவுமே கேட்காம நம்ம கூடவே இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு கேட்டிருக்கா. தான் ஜெயிச்சிருக்கா. அப்புறம் என்ன, மொத்தமா நடந்த எல்லா போட்டியிலையும் அமுதா தான் ஜெயிச்சிருக்கு. சட்டப்புட்டுன்னு தீர்ப்ப சொல்லி ஒரு முடிவுக்கு வரலாம்ல அப்பதா. மொத்தமா நடந்த எல்லா போட்டியிலையும் அமுதா தான் ஜெயிச்சிருக்கா. இன்னும் போட்டி தான் முடியலையே. இதெல்லாம் அறிவு திறமை சார்ந்த போட்டி. அடுத்து மனசு சம்பந்தப்பட்ட போட்டி. என் முடிவை நான் சொல்றதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல உங்க எல்லார் மனசுலயும் இருக்கிற முடிவை சொல்லுங்க. அமுதா நினைக்கிறது சரியா இல்ல அண்ணன் நினைக்கிறது சரியான்னு நீங்க எல்லாம் முதல்ல உங்க முடிவை சொல்லுங்க. அதுக்கு ஒரு தேர்தலை இப்ப நான் நடத்த போறேன். இது என்ன நம்ம லிஸ்ட்ல இல்லாத புது ட்விஸ்டா இருக்கே. என்ன எல்லாரும் தேர்தலுக்கு ரெடியா? உங்க மனசுல எல்லாம் யார் சொல்றது சரின்னு நினைக்கிறீங்களோ அவங்க பேரை ஒரு சீட்ல எழுதிட்டு வாங்க. போங்க. எல்லாரும் அவங்கவுங்க மனசுல இருக்கிற பேரை சீட்ல எழுதிட்டீங்களா? எழுதிட்டோம் அப்பதா. அப்படியே நிக்கிறா பாரு. சரி, எல்லாரும் அந்த பேப்பரை இந்த டப்பால போடுங்க. இப்ப இந்த பேப்பர் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிரும் யார் நினைக்கிறது சரின்னு. ஏண்டா மாணிக்கம், அத்த சீட்டுகளை பிரிச்சு பாத்துடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்ன எல்லார் மனசுல என்ன இருக்குன்னு பாத்துருவோமா? மாணிக்கம், அத்த
இங்க வாடா, வந்து ஒவ்வொன்னா எடுத்து பாரு. அன்னலட்சுமி. அடுத்து இதுவும் அன்னலட்சுமி. பாத்துக்கங்க. அன்னலட்சுமி, அன்னலட்சுமி. நம்ம தொகுதி ஓட்டு மட்டும் முதல்ல வருதோ? அடுத்து வர சீட்டு தான் ரொம்ப முக்கியமான சீட்டு. அதுல மட்டும் அம்மா பேர் வந்துச்சு, நாம ஜெயிச்சிட்டோம்.